இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடுகளில் எப்படி அள்ளி வளர்க்கலாம் அப்படிங்கிறது தாங்க. ஸோ இது வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்பு இருந்தால் போதும். அது கூடவே வந்துட்டு ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாட்டு, அந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச் அப்படி இல்லைனா 12 இன்ச் சைஸ் இருக்கணுங்க. நம்ம இதில் வந்து மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ அந்த பாட்டை எடுத்து அந்த டப்புக்குள்ளே வச்சு தண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி தாங்க பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு இது க்ரோத் ஆகும். முதல்ல இதுக்கு தேவையான மண் கலவை பார்த்திங்கன்னா, 1 பங்கு களிமண், 1 பங்கு தோட்டத்து மண், இன்னொரு பங்கு கவுடங்கு, அதாவது மாட்டு தொழு உரம் தாங்க. ஸோ இதை 3த்தையும் ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு அதில் 1 இன்ச்சு ஆழப்படுத்தி அதில் வந்து கிழங்கு வந்து நம்ம வைக்க போகிறோங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வெரைட்டி. இந்த லில்லி வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் கலருங்க. சில வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா விதைகள் மூலயமாவும் இருக்கும். இன்னொரு வெரைட்டி வந்து இலை மேலே வந்து வேர் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிழங்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ஊன்றிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு கவரை பக்கத்தில் வச்சுட்டு, ஸோ அந்த கவர் மேலே நம்ம தண்ணி வந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் தண்ணி ஊற்றுனீங்கன்னா மண் எல்லாமே கரைஞ்சி போயிடும். அதனால் நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு பொறுமையாக அது மேலேயே ஓஸ் வந்து பட்டு அந்த தண்ணி ஃபில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஈஸியாக வந்து தண்ணி ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு அந்த டஸ்ட்லாம் வரும், நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்துட்டு இதை வந்துட்டு நடவு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது நிறைய மொட்டு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சூரிய ஒளி படுற மாதிரி நம்ம இந்த செடியை வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் நிறைய வந்து மொட்டுக்கள் பார்க்க முடியும். இதே நீங்கள் நிழல் பகுதியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மொட்டே வராது. சீக்கிரமாக வந்து இந்த இலை எல்லாமே வந்து அழுகி போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இலைகள்லாம் வந்துட்டு அழுகுதுன்னா அதை நம்ம அப்பப்போ ரிமூவ் பண்ணிடணும். 1 மந்த் ஒன்ஸு நீங்கள் உரம் போடலாம். இல்லை என்னாலலாம் உரம்லாம் போட முடியாது, எனக்கு டைம் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சிம்பிளாக இதில் மூலி ஃபிஷ் அப்படி இல்லைன்னா கப்பு ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நீங்கள் அதை இதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. தண்ணி மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும் போதுங்க. ஸோ இது மூலயமா கொசு கூட வராது, நம்ம ஈஸியாக வளர்க்கலாம்.